வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு நம்ம இன்டீரியர்ல என்னென்ன மெயினா இருக்கு அப்படிங்கிற டைட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வருங்காலங்களில் அது சம்பந்தமான வீடியோஸ் அதுக்கான நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தர்றேன். அதனால நம்ம வீடு கட்டிட்டோம். கட்டின பிறகு அந்த வீடை எப்படி புதுப்பிக்கலாம், அல்லது அந்த வீடை எப்படி மெருகேற்றலாம், எப்படி அதை இன்னும் நம்ம நல்லா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இதன் மூலமா நம்ம காசு இருந்தால் தான் வீடை டெக்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் நம்ம இருக்கிற டூல்ஸை கொண்டு எப்படி நம்ம வீடை அழகுபடுத்திக்கலாம் சிம்பிளா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்டீரியர் பண்றதுக்கு பலவிதமான மெட்டீரியல்ஸ், பலவிதமான ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு நமக்கு யோசனையும் அது சார்ந்த மெட்டீரியல் பத்தி நாலேஜ் இருந்தால் போதும், நம்மளே நல்லா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் எல்லாம் இன்டீரியர் பத்தி சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன நோட்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இன்டீரியர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கூட நீங்க இதில் பார்க்கலாம், அந்த லிங்க்ல பார்க்கலாம். அதே நான் கொஞ்ச நாளா வீடியோஸும் போடல, பிஸியா இருந்தேன். ப்ராஜெக்ட்ஸ்ல முடிக்கிற நிலைமையில இருக்கிறதுனால அதுல பிஸியா இருந்தேன். அதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் நான் வருங்காலங்களில் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். அது மாதிரி நான் கடைகளுக்கு எல்லாம் போகும்போது அந்த கடைகள்ல என்ன இருக்கு, அதுல என்ன பிரைஸ் லிஸ்ட் இருக்கு, என்ன மாதிரி வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் பதிவு பண்றேன். அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நான் டைம் கிடைக்கும் போது எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன். இப்போ எனக்கு டைம் இல்லாதனால எதுவும் போட முடியல. சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஏன் சார் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணீங்க. நான் கண்டிப்பா போடுறேன். எனக்கு போடணும்னு ஆசை தான். ஏன்னா எனக்கு என்னோட வேலைகள் பல அதிகமாக இருக்கிறதுனால பண்ண முடியல. நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், தான் போடுறேன். அது பிளானை பற்றியும் கேட்டுருந்தாங்க நிறைய பேர், நோட்ஸ்லாம் கேட்டுருக்கேன். நிறைய பிளான்லாம் போடுறேன். எனக்கு சில ஐடியாஸ்லாம் வந்திருக்கு. இப்போ இன்னும் வேற மாதிரி எதாவது பண்ணலாமா, டபுள் ஸ்டேர் கேஸ் வச்சு மேலே போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு சிங்கிள் ஸ்டேர் கேஸ்லாம் டிசைன் பண்ணால் டபுள் ஸ்டேர் கேஸ்ல எல்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணுவோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொடுக்குற செக்லிஸ்ட் உங்களுக்கும் பயன்படும். அதே நேரத்தில் கிளைண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு இது பயன்படும். இதெல்லாம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு என்கிட்டே கேட்க கூட சான்ஸ் இருக்கு. அதை நம்ம இன்னும் பண்ணலாம். அதனால நம்ம பில்டிங்கோட குவாலிட்டினா மேம்படும். அதனால இதை ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நினைக்கிறேன். எப்போதும் நான் பண்ற வீடியோ எல்லாம் ஸ்டேஜ் வைஸ் நான் வீடியோ போடுறதுனால எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைலா இருக்கு. அதே நேரத்தில் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்னும் மெருகேற்றுற மாதிரி, இன்னும் குவாலிட்டியை ஹைக் பண்ணி பண்ற மாதிரி தான் முயற்சி பண்றேன். இன்னும் புது புது மெட்டீரியல்லாம் ஏதாவது பயன்படுத்தலாமா, ஏதாவது வித்தியாசமா டிசைன் பண்ணலாமா அப்படின்லாம் யோசனை வருது. அதெல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணி அந்த டிசைன்ஸ்ல இன்கார்பரேட் பண்ணலாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல. அதை நீங்க வருங்காலங்களில் அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டோட உள்ள அலங்காரம் பண்றதுக்கு என்னென்ன மெயின் ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை பத்தி சிந்தனை வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் வருங்காலங்களில் இதை பத்தி ஒன்னொன்னை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் பண்ணும்போது நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பண்ணும்போது தான் அந்த வீடு லக்ஸுரியாகவும் ஒரு வித்தியாசமான சூழலும் ஏற்படுத்துது. பார்க்கறதுக்கு பெருமைப்பாகவும் இருக்கு. அதை மொத்தமா நிறைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படி காட்டுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு புரியாதான் நல்லா இருக்கும். ஆனா அது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். இந்த லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிளஸ் இந்த லிஸ்ட் எல்லாம் ஒண்ணு வருங்காலங்களில் நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுதான் அப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு இந்த மாதிரி உங்களுடைய வீட்டை நீங்க பட்ஜெட் இருந்ததுன்னா மொத்தமா பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அலங்கரிச்சு ஒரு ஸ்டேஜில் நீங்க நல்லா பண்ணிக்கலாம். இன்டீரியர் பண்றதுக்கு லோன் எல்லாம் தராங்க. எப்படி வீடு கட்டுறதுக்கு லோன் தராங்களோ அது மாதிரி. ஒருவேளை எம்ப்ளாய்ஸ் இருக்கிறவங்க, நல்லா சேலரி வாங்குறவங்க இதை பத்தி நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னாக்கா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். லிஸ்ட்டை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வருங்காலங்கள் அதை பத்தி நான் ஒன்று வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த இன்டீரியர் டிசைன் செக்லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மெயினா பார்க்க வேண்டியது நம்ம கலர்ஸ் அண்ட் லைட்டிங் மேனேஜ்மெண்ட். நம்ம வீட்டில் நம்ம விஷுவலா அந்த ஃபீல் பண்ண வைக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று கலர்ஸ், அடுத்து லைட்டிங். நம்ம என்ன மாதிரி கலர்ஸ் யூனிஃபார்மா யூஸ் பண்றோமா, இல்லை ஆப்போசிட் கலர் யூஸ் பண்றோமா அப்படிங்கிறத பொறுத்தும். அந்த கலர்ஸ்ல லைட்டிங் எப்படி வருது, நம்ம ஆர்டிஃபிஷியலா எப்படி லைட் கொடுக்குறோம் அதை பொறுத்தும் நம்ம இன்டீரியர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கலரும் அண்ட் லைட்டிங் முக்கியமான பண்பு நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் பண்றதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற அப்ளையன்ஸும் பாத்தீங்கன்னா டிவி, சோபா செட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுனாலும் இருக்கட்டும், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுனாலும் இருந்தாலும் அதெல்லாம் அப்ளையன்ஸில் சேர்க்கலாம். அந்த பொருட்களும் ஒரு கலர்ல இருக்கும் போது அதுவும் வீட்டில் இன்டீரியரை இம்பாக்ட் பண்ணும். நம்ம என்ன மாதிரி கலர்ஸ்ல அதை வச்சிருக்கோம், இல்லை அது இருக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி பேக்ராப்பை கொடுக்க போறோம், என்ன மாதிரி பண்ண போறோங்கிறதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாமே ஒரே யூனிஃபார்மா வாங்குவாங்க. இல்லத ஒருவேளை இந்த பொருட்களை இன்டீரியரோட மெர்ஜ் பண்ணி பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படிங்கிறது டீட்டெயிலாம் வருகாலங்கள்லாம் நான் சொல்றேன். அப்ளையன்ஸ் முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா வால் டெக்கரேஷன், விண்டோ டெக்கரேஷன், டோர் டெக்கரேஷன், ஃப்ளோர் டெக்கரேஷன், சீலிங் டெக்கரேஷன், ஆக்சசரிஸ், வாஸ்து ரெமடி மெட்டீரியல், லைட்டிங் டெக்கரேஷன், ஃபவுண்டைன், இன்டீரியர் கார்டன். இதுதான் மேஜர் ஹெட்லைன்.
இப்போ இந்த செக்லிஸ்ட் பார்த்துருப்பீங்க, ஓரளவு டைட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டைட்டில்லாம் இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த பொருட்களை எப்படி நம்ம பயன்படுத்துறது மூலமாக நம்ம வீடை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணோம் அந்த இன்டீரியர் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வருங்காலங்களில் லைவாக அந்த வீடியோஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டீரியர்ஸ் பண்ணும்போது நிறையா சின்ன சின்ன இன்டீரியர்ஸ் என்கொயரிஸ்லாம் இருக்குது, பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏன்னா வருங்காலங்கள் அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்லாம் அதிகம் தரேன். இந்த மாதிரி லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்டீரியர் பண்ணும்போது நல்லா கண்டிப்பாக நல்ல வீடாக வரும். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் வந்து ஃபியூச்சரில் நிறைய போடுறேன். என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ நான் கிளைண்ட்ஸ்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இன்டீரியர் பற்றியும் ஐடியாஸ் கொடுக்குறேன். அவங்க பண்ண விருப்பப்பட்டாங்கன்னா பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி போகும்போது நல்லா நம்ம வந்து மற்ற வீடோட நம்ம வீடு நல்லா பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி பண்ண முயற்சி பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.